ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் என்ன நடக்குங்கிற பார்க்கலாம். இங்க கோபி ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பாக்கியாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறது மட்டும் இல்லாம ராதிகா தன்னை பார்க்க கூட வரலையே அப்படின்னு மன வேதனையோட பேசிட்டு இருக்காரு. ராதிகா, உனக்கு ரொம்ப வேலை இருக்கும் போல, அதனாலதான் என்ன பார்க்க வராம இருந்துட்டல. நான் உனக்கு போன் பண்ணப்ப கூட நீ போன் எடுக்காம என் மேல கோவமா இருந்துட்டல. உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என்ன செய்யனே தெரியாம பாக்கியா மேல நம்பிக்கை இல்லாம தான் போன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனா பாக்கியா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு இவ்வளவு தூரம் நான் கண்முழிச்சு உங்களை எல்லாரையும் பாக்குறேன்னா அதுக்கு காரணமே பாக்கியா மட்டும் தான். பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனையை கொடுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன். பாக்கியா நல்லபடியா இருக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா அதை பத்தி யோசிக்காம பாக்கியாவே எனக்கு உதவி செஞ்சிருக்கா. குடும்பத்துல இருந்து நீதான் முக்கியம்னு சொல்லி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நீ உன் கூடயே வந்த. ஆனா பாக்கியாவை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்ல. எனக்கு ரொம்ப முடியாம இருந்தப்ப கூட உன் ஞாபகம் மட்டும்தான் வந்தது. நீ எப்படி எனக்கு உதவி செய்ய வருவேன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா என்ன பார்க்க வரணும், எனக்கு இப்படி என்ன ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு பதட்டம் கூட இல்ல அப்படின்னு ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்க அந்த சமயம் ஈஸ்வரி, இனியா எல்லாருமே வந்துடுறாங்க. இங்க கோபி கூட ராதிகா பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு அவ்வளவு கோவம் வருது. உடனே ஈஸ்வரியும், ராதிகா உன்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கேன், ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற? என் பையன் கோபியை பாத்துக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்னு தெரிஞ்சோம், நீ எதுக்காக கோபியை பார்க்க வர? நீ வந்தாலே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வருது. அதான் கோபியை பாத்துட்டல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ராதிகா ரொம்பவே கோவமா ஈஸ்வரி எடுத்து பேசுறாங்க. என்னதான் இதெல்லாம், நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப கோபியை பார்க்கவே கூடாதுன்னு இப்படி என்ன இங்க இருந்து போக சொல்றீங்க? கோபி என்னோட வீட்டுக்காரர், அவரை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு தான் நான் இங்க வரணுமா என்ன? எத்தனையோ முறை கோபியை பார்க்க வந்தேன், இப்படியே சொல்லி கோபியை பார்க்க கூட விடாம என்ன அப்படியே அனுப்பிட்டீங்க. பாக்கியா மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. நீங்க போய் கோபியை பாருங்கன்னு எனக்கு ஆறுதலா இருந்ததும் பாக்கியா மட்டும் தான். கோபி, பாத்தீங்கல்ல உங்க அம்மா இப்படி பேசுறாங்கன்னுட்டு, நீங்க இன்னும் உங்க அம்மாவை புரிஞ்சுக்காம என்ன திட்டிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு பாக்கியா மூலமா தெரிஞ்ச உடனே நான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா யாருமே என்ன உள்ள கூட விடல. அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் கோபி? நீங்களே என்ன தப்பா நினைக்கிற அளவுக்கு உங்க அம்மா செஞ்சிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா ஈஸ்வரி மட்டும் தான். நான் கண்டிப்பா உங்க கூட இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்யணும். என்னாலதான் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துருச்சுன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சுதான் நான் அழுதுகிட்டே வந்தேன். ஆனா என்ன யாருமே உங்களை பார்க்க விடல. என்ன கோபி செய்யறது? நீங்க என்னடானா என்ன பார்த்துட்டு நீங்க மனசு மாறுவீங்கன்னு பார்த்தா பாக்கியாவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட உங்க மனசுல நான் இல்ல, அந்த பாக்கியா தானே கோபி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க கோபி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல ராதிகா. இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ எனக்கு துணையா இருப்ப, முதல்ல நீ வந்து நிப்பேன்னு நினைச்சா. ஆனா நான் எதிர்பார்க்காத அளவு பாக்கியா எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான்னு நீ பார்த்தல. அதனாலதான் பாக்கியாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இத்தனை நாள் நான் கொடுக்காம இருந்துட்டேனேன்னு மனசு வேதனையில பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்ன மகனா ஏத்துக்க மாட்டேன், இங்க கோபி கூட பேசவே மாட்டேன்னு இருந்த எங்க அம்மா கூட இப்ப மனசு மாறி இருக்காங்க. என் பசங்க எல்லாரும் என் பக்கத்துல இருக்காங்க. ஆனா இவங்க யாருமே வேண்டான்னு நான் ஒன்னதானே ராதிகா நம்பி வந்தேன். அப்ப நீ எனக்கு முன்னாடி நின்று உதவி செஞ்சிருக்கணும்ல. நான் போன் பண்ணப்ப என்ன வாதோ என்ன பிரச்சனையோன்னு சொல்லி நீ தானே முதல்ல வந்திருக்கணும். ஆனா நீ வரலையே ராதிகா. அந்த ஒரு கோவத்துலதான் நான் பேசுறேன். அதே கோவத்துலதான் எங்க அம்மாவும் உன்னை பார்க்க வரக்கூடாது, கோபியை நீ பார்க்கவே பார்க்காதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் வாக்கியா செஞ்ச அந்த உதவியை நீ எனக்கு செய்யல அப்படின்னு சொல்லி கோபியும் கேட்க, உடனே ஈஸ்வரியும், அப்படி சொல்லு கோபி, என்னதான் பாக்கியா வேண்டாம் குடும்பம் வேண்டான்னு நீ இந்த ராதிகா கூட போனாலும் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டல. பாக்கியா உனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கா. இப்பயாவது புரிஞ்சுக்கோ, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மாதிரி இந்த ராதிகா என்னைக்குமே இருக்க மாட்டா. இந்த ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ராதிகா இங்க இருந்து போக சொல்லு, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உன்னை நல்லபடியா பாத்துப்போம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே இனியாவும், ஆமாப்பா நாங்க எத்தனையோ முறை ராதிகா கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டோம், ஆனா இவங்க உங்களை பார்க்க வேணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை செய்யறாங்க. அதனால பாட்டி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்கப்பா. பாட்டி உங்களை கவனிக்கிறதா இல்ல இந்த ராதிகாவை சமாளிக்கிறதா அப்படின்னு இனியா வேற கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோபி ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா சொல்றாங்க, என்ன கோபி இது, உங்க அம்மா உங்க பொண்ணு இனியான்னு எல்லாரும் ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. நான் என்ன கோபி பெரிய தப்பு செஞ்சுட்டேன், உங்களுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு தெரியுமா என்ன? நீங்க போன் பண்ணப்ப நான் கோவத்துல இருந்தேன், அதனாலதான் போன் எடுக்காம அமைதியாவே இருந்துட்டேன். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சிருந்தா நான் வராம இருந்திருப்பேன் கோபி. பிசினஸ் இல்லாம நின்னப்ப உங்க வீட்டுல யாருடைய உதவியும் வேண்டாம், நானே உதவி செய்யறேன்னு லோன் எல்லாம் எடுத்து கொடுத்து பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் உதவி செய்யலையா? உங்களுக்கு எப்பயுமே துணையா இருந்தது நான் மட்டும் தான் கோபி. அதை மறந்துட்டு உங்க அம்மா முக்கியம் உங்க பொண்ணு முக்கியம்னு அவங்களுக்காக பேசாதீங்க கோபி அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே இங்க கோபியும் அமைதியாவே இருக்கும்போது, கோபி உங்களை கல்யாணம் பண்ணது மட்டும் தான் நான் செஞ்ச பெரிய தப்பு, மத்தபடி எந்த ஒரு தப்பையும் நான் செய்யவே இல்லை. இப்பதான் புரியுது, பாக்கியாவோட வாழ்க்கையில நான் தலையிட்டு இருக்கவே கூடாது. நான் பாட்டுக்கு மைய கூட தனியா இருந்திருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்காது. உங்க அம்மா உங்க பொண்ணு இனியாலாம் என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கும் நான் நின்றுக்க மாட்டேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்களா கோபி அப்படின்னு ரொம்ப கோவமா இங்க ராதிகா பேசிட்டு இருக்கும் போது உடனே இங்க கோபி சொல்றாரு, இப்படி நீ பிரச்சனை செய்யறதுனாலதான் என்ன நீ பார்க்க வர வேண்டாம்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க போல ராதிகா. பாத்துட்டல, நீ கிளம்பு. எனக்கு உதவி செய்யாத உன்கிட்ட முதல்ல பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனாலும் என்னால உன்னை மறக்க முடியல ராதிகா, அதனாலதான் அமைதியா பேசினேன். ஆனா நீ எங்க அம்மா பேச்சு எதுக்கு பேசிட்டு இருக்க? என் பொண்ணு கேட்கறதுலயும் எந்த தப்பும் இல்ல. நீ
முதல்ல இங்க இருந்து கிளம்பு ராதிகா. என்ன பாத்துக்கிறதுக்கு என் அம்மா என் பசங்க இன்னும் பாக்கியா கூட இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, என்னது உங்க அம்மா உங்க பசங்க பாக்கியா இருக்காங்களா? அப்ப நான் இங்க இருந்து உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்க வேண்டாமா? அப்ப எதுக்காக கோபி என்ன கல்யாணம் பண்ணீங்க? அப்ப உங்களுக்கு நான் யாரு கோபி? நீங்க தான் வேணும்னு உங்களை தேடி வந்திருக்கேன். எத்தனை முறை உங்க அம்மா உங்களை என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னாலும் உங்களை பார்த்தே ஆகணும், மன்னிப்பு கேட்கணும், நான் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி கண்டிப்பா இப்படி நடக்காதுன்னு உங்களை மறுபடியும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போகணும், உங்களை நல்லா பக்கத்துல இருந்தே பாத்துக்கணும்னு நினைச்சு என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைல்ல அப்படின்னு ராதிகா ரொம்பவே அழுகுறாங்க. உடனே ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே ராதிகா கிட்ட சொல்றாங்க, பார்த்தல என் பையன் கோபி இப்பதான் மனசு மாறி இருக்கான், உண்மை என்னன்னு அவனுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு, யாரு நல்லவங்கன்னு கோபி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். இனி கோபியோட வாழ்க்கையில உனக்கு இடமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அதான் சொன்னல, உங்க பையனே என்ன இங்க இருந்து கிளம்ப சொன்னா உடனே போயிருவேன், இந்த பக்கமே வரமாட்டேன்னுட்டு கோபி அவன் முடிவை சொல்லிட்டான். கோபியை பார்த்துட்டு நாங்க இருக்கோம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில அனுப்பிடுறாங்க. இங்க ஈஸ்வரி ராதிகா அழுதுகிட்டே வெளியில போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க செழியன் எழில் கிட்ட சொல்றாரு, அப்பாவுக்கு பணம் கட்டணும், அந்த பணத்தை எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம நானே அப்பாவுக்கு பணத்தை எல்லாம் கொடுத்துறேன், அப்பா வேற வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னா எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து ராதிகா இங்க செழியன் கிட்ட சொல்றாங்க, கோபி ஹாஸ்பிட்டல்ல 2-3 நாள் இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய ஆகும்னு எனக்கு தெரியும், பணத்தை எல்லாம் நான் எடுத்துட்டு தான் வந்தேன், சரியா இந்த பணத்தை வச்சுக்கோ, உங்க அப்பாவை நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும்போது அங்க வந்து ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா இங்க வராத கோபியை பார்க்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என் பையன் கோபிக்கு நீ ஒன்னும் பணம் கட்ட வேண்டாம், எல்லா பணத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், என் பேரன் செழியன் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருவான், உனக்கு கோபி மேலேயே உரிமை இல்ல இங்க வந்து பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருந்தா கோபிக்கு நீ எதுக்கு பணம் கட்டணும், அதெல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா என்ன? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கோபி மேல உரிமை இருக்குன்னு சொல்லி நீ பேச வந்தனா கோபியும் உன்கிட்ட பேச மாட்டான், புரிஞ்சுக்கோ. உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் கோபி நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இனி உன் வீட்டுக்கோ இல்ல உன் பக்கமே என் பையன் கோபி வரமாட்டான், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இங்க ராதிகா சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா என் மேல என் விருப்பப்பட்டு தான் உங்க பையன் கல்யாணம் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம கோபி மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதனால கோபிக்கு நானே பணத்தை கட்டிக்கிறேன், அவருக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன், அப்பெல்லாம் நீங்க பக்கத்துல இருக்கல, அது மட்டும் இல்லாம ஏன் மாமாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட செய்ய விடாம என்னையும் கோபியவும் அவமானப்படுத்தி பாக்கியாதான் எல்லாத்தையும் செய்யணும்னு அவங்கள முன்னாடி நிக்க வச்சு என்ன பேசி பேசி அவமானப்படுத்தி வெளியில அனுப்புறீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாதீங்க. அப்பெல்லாம் உங்க பையன் அழுகும் போது அவருக்கு துணையாவும் இருந்தது நான் மட்டும்தான், நீங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சுட்டீங்க, ஆனா இப்ப என்னடானா மறுபடியும் கோபியை உங்க வீட்டு கூட்டிட்டு போறதுக்காகவும் உங்க மகனா கோபி இருக்கணுன்றதுக்காகவும் என்னையும் கோபியும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போடுறீங்க, அதுக்காக தானே இப்படி எல்லாம் செய்றீங்க. உண்மையை சொன்னா என்னால அவருக்கு இப்படி பிரச்சனை வரவும் இல்ல, கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு காரணமும் நான் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் கோபி மட்டும்தான். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் கூட சந்தோஷமா குடும்பமா வாழாம எப்பயுமே அவரோட பசங்க தான் முக்கியம்னு உங்களை பத்தியும் நீங்க செஞ்ச பிரச்சனையை பத்தியும் என் அம்மா என்கிட்ட பேசாமலே இருந்துட்டாங்க, என் அப்பா இப்படிதான் இருந்துட்டாரு அப்படின்னு நீங்க உங்க பையனை ஏத்துக்காம இருக்க போய் அதை பத்தி யோசிச்சுதான் கோபி இந்த நிலைமையில இருந்திருக்காரு தவிர்த்து மத்தபடி கோபிக்கு நான் துணையா இருந்திருக்கேன், அவருக்கும் அவர் இப்படி ஆனதுக்கு காரணம் நான் கிடையவே கிடையாது, அதை சீக்கிரமாவே கோபி புரிஞ்சுப்பாரு. ராதிகா தான் வேணும்னு என் அருமையை புரிஞ்சுக்கிட்டு கோபி என்ன தேடி வரதான் போறாரு, அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இங்க ராதிகா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த எழிலும், பாட்டி என்ன பாட்டி செய்றீங்க, இங்க அப்பாவை பாத்துக்கணும்னா பக்கத்துல ராதிகா இருந்தா தானே சரி வரும், நீங்க என்னவோ நாங்க எல்லாரும் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எத்தனை நாள் நீங்க இப்படியே இருந்து பாத்துக்க முடியும், அம்மாவுக்கும் வேலை இருக்கு, இப்ப செழியன் வந்து அப்பாவுக்கு தேவையான செலவெல்லாம் செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் செழியனுக்கும் குடும்பம் இருக்கு பாட்டி, எல்லா செலவையும் நாங்களே பாத்துட்டு இருக்க முடியுமா என்னன்னு கேட்க, அதுக்குடனே செழியனும் அப்பாவை கவனிக்காம நான் வேற யாரை பாத்துக்க போறேன், அப்பாவுக்கு தானே செலவு செய்யறேன் எழில், இப்ப உன்கிட்ட பணம் இல்லைன்னா நான் பாத்துக்க போறேன், அதனால நீ கவலைப்படாத, அப்பாவை நம்ம வீட்டு கூட்டிட்டு போனாதான் அப்பா நல்லா ஆரோக்கியமா இருப்பாரு, மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு அப்பா போறதெல்லாம் சரியா இருக்காது, பாட்டி எடுத்த முடிவு தான் சரி, இதுல தலையிடாத எழில் அப்படின்னு செழியனும் சொல்லிடுறாரு. உடனே இங்க ஈஸ்வரி சொன்ன மாதிரி இங்க கோபிக்கு எவ்வளவு பணம் செலவாச்சோ எல்லா பணத்தையுமே செழியனே எங்க ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறாரு. ஆனா இங்க செழியன், இனியா, ஈஸ்வரின்னு இவங்க செய்யற எதுவுமே சரியில்லை, இவங்க செய்யறதெல்லாம் பெரிய தப்புன்னு எழிலுக்கு நல்லாவே தெரியுது. அதனால எழிலுக்கு இது எதையுமே பார்க்க பிடிக்காம, பாட்டி நான் பேசாம கிளம்பட்டுமா, நீங்களே அப்பாவை பாத்துக்கோங்க, இங்க இருக்கும்போது நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, கோவமா தான் வருது, நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்காக தான் அம்மா இவ்வளவு நேரம் இங்கே இருந்தாங்க, அம்மா எடுத்த முடிவும் சரிதான், அம்மாவுக்கும் வேலை இருக்கு எனக்கும் வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் பாட்டி, இங்க இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும், அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன எழில் நீ எதை பத்தியும் யோசிக்காம கிளம்புறேன்னு சொல்ற, இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது உன்னுடைய அப்பா என் பையன் கோபி, நீங்க எல்லாரும் தானே பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், நீங்க எல்லாரும் பக்கத்துல இருந்தாதான் இங்க கோபி சந்தோஷமா இருப்பான், என் பசங்க இருக்காங்க அப்படின்ற நிம்மதியா அவனுக்கு இருக்கும், அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இங்க பாக்கியலட்சுமி தான் கோபியோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்காம கோபி மேல உள்ள கோவத்துல கோபியை பார்க்க வர மாட்டேன், வேணும்னா இங்க ராதிகாவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு பார்க்கவீங்க, எனக்கும் கோபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னுட்டு என் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டேன்னு உங்க அம்மா சொல்லலாம், ஆனா நீ சொல்லலாமா, இங்க பக்கத்துல இருந்து நீங்க எல்லாரும் பாத்துக்கணும், அப்பதான் கோபி சந்தோஷமா இருப்பான், நீ எங்கேயும் போக வேண்டாம், ஆமா உனக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சதே, அது என்ன தானா உன் திறமைக்கு தேடியா வந்தது இல்லையே, கோபி சொல்லி தானே உனக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு, அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு, கோபி உங்க எல்லாருக்கும் நல்லதை மட்டும் தான் செய்வான், அதனால கோபிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எல்லாரும் பக்கத்துல இருந்தாதான் சரி, அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம் எழில் அப்படின்னு கோபிக்கு சப்போர்ட் பண்ணி எழில திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்க ஈஸ்வரி.
இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ராதிகா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மயு கேக்குறாங்க, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, அப்பாவை நீங்க பாத்தீங்களாமா, பேசுனீங்களா, எப்பமா எங்க அப்பாவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்க, இல்ல என்னையாவது கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட பேச வைங்கம்மா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறாங்க மயு. இங்க ராதிகாவோட சத்தத்தை கேட்டுட்டு அங்க வந்து கமலாவும் ராதிகாவை பார்த்துட்டு, என்ன ராதிகா இப்பதான் கிளம்பி போனேன், அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு கோபி மாப்பிள்ள பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கோன்னு நான் சொல்லி தான் அனுப்புனேன், நீ என்ன வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு வந்துட்டியா என்னன்னு கேட்க, அம்மா நான் வேலையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல, கோபி பக்கத்துலயே இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறதெல்லாம் உண்மைதாமா, ஆனா கோபியோட அம்மா என்ன கோபியை பார்க்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, கோபியை பார்க்க போனாலும் இங்க கோபி பாக்கியாவை பத்தி பெருமையா பேசுறாரே தவிர்த்து நான் போன் எடுக்கவும் இல்ல, அவருக்கு உதவி செய்யவும் இல்லைன்னு அதையே பத்தி சொல்றாருமா, என் மேல கோபிக்கு வர வர பாசமே இல்ல, பாக்கியா குடும்பத்துல உள்ளவங்களும் தான் முக்கியமா இருக்காங்க கோபிக்கு, கோபி என்கிட்ட சந்தோஷமா பேசவும் இல்லம்மா, என் மேல கோபி ரொம்பவே கோவத்துல இருக்காரு, இதெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு இங்க ஈஸ்வரியத்தை என்னை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பிட்டாங்க, அதுக்கும் கோபி அமைதியாவே அவங்க அம்மாவுக்கும் அவங்க பசங்களுக்கும் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது, கோபி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கோபியோட மனசு மாறிக்கிட்டே இருக்கு, அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறாரு, பாக்கியாவுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் செஞ்சுட்டோம், பாக்கியா கூடயே அந்த வீட்டுல என் பசங்களோட சந்தோஷமா நான் வாழ்ந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு கோபி நினைக்கிறாருமா. என்கிட்டயே பேசக்கூடாதுன்னு நினைக்கிற கோபி மயு மேல உண்மையா பாசமாவா இருந்திருக்க போறாரு, எனக்கு என்னவோ இங்க கோபி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாருன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ராதிகா ரொம்பவே அழுகுறாங்க. உடனே கமலா கேக்குறாங்க, இது என்ன ராதிகா புதுசா இருக்குது, இங்க ஈஸ்வரி அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா மாப்பிள்ளையாவது உங்ககிட்ட நல்லபடியா பேசுவாரு, மனசு மாறி இங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி இங்க நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா மறுபடியும் பாக்கியாவை பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் பெருமையா பேச இதுல என்ன இருக்கு, யாராவது உதவின்னு கேட்டா கண்டிப்பா உதவி செய்யதானே செய்வாங்க, அதுதானே பாக்கியாவும் செஞ்சிருக்காங்க, பாக்கியா வேண்டான்னு சொல்லி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நீ வேண்டான்னு சொல்லி பாக்கியாவோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரா இங்க கோபி மாப்பிள்ள, அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன், நீ கவலைப்படாம இரு, அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா இங்க கோபி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு மாப்பிளைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், அது எப்படி அவர் பாக்கியா வீட்டுக்கு போறாருன்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்ல இங்க ராதிகா சொல்றாங்க, அம்மா கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நிறைய செலவாகும்னு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போனேமா, ஆனா நான் பணத்தை கொடுக்க கூடாது, கோபிக்கு எந்த ஒரு செலவையும் நான் செய்யக்கூடாது, இங்க பாக்கியா வீட்டுல உள்ளவங்களும் தான் கோபியை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும், எல்லா பண செலவையும் அவங்க தான் செய்யணும்னு பேசிக்கிட்டு என் பணத்தையும் வாங்கல, என்னையும் அங்க இருந்து அனுப்பிட்டாங்கம்மா, கோபி மேல எனக்கு உரிமையே இல்லாத மாதிரி பேசுறாங்க, நான் தானமா கோபியோட மனைவி, அப்புறம் ஏமா இவங்க எல்லாரும் இப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க ராதிகா இப்படி அழுகும்போது கமலாவால தாங்க முடியல, என் பொண்ணோட வாழ்க்கை என்னாக போகுதோ அப்படின்ற மாதிரி இந்த கோபி மாப்பிள்ள இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு, இவர் மட்டும் சந்தோஷமா ராதிகா தான் முக்கியம் நீங்க வாழ்ந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது, இங்க இருக்கும்போது கூட பாக்கியாவை பத்தியும் பாக்கியா குடும்பத்தை பத்தியும் யோசனை செஞ்சுட்டு இருந்த கோபி மாப்பிள்ள இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஆனா இப்பயும் ராதிகா முக்கியம் இல்லாத மாதிரியே பேசினா என்ன அர்த்தம், இதெல்லாம் இதுக்காக அப்புறம் கோபி மாப்பிள்ள ராதிகாவை கல்யாணம் பண்ணணும், அந்த வாழ்க்கையிலேயே அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம், அவரோட பசங்க தான் முக்கியம்னு பாக்கியா வீட்டுல இருந்திருக்கலாமே, இன்னும் என் பொண்ணோட வாழ்க்கையும் என் பேத்தியோட வாழ்க்கையும் என்ன போதோ தெரியலையே அப்படின்னு கண்கலங்கி போய் நிக்கிறாங்க கமலா. இங்க ஈஸ்வரி இனியா கிட்டையும் செழியன் கிட்டையும் சொன்ன மாதிரியே இனியாவும் செழியனும் எப்படியாவது நம்ம கோபியை பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணுன்றதுக்காக பேச போறாங்க. இங்க கோபி இனியாவை பார்த்த உடனே கண்கலங்கிட்டு, இனியாமா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல, அப்பாவை நினைச்சு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. உடனே இனியாவும் கண்கலங்கிட்டு, அப்பா இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்கவே முடியாம நான் ரொம்ப அழுதுட்டேன்ப்பா, நானு பாட்டி வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப அழுதுட்டோம் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லும்போது, இனியாமா இனி நீங்க எல்லாம் அழக்கூடாது, அதான் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்கல்ல, உன் பாட்டி வேற மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம என்ன பக்கத்துல இருந்தே பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது என் அம்மா என்கிட்ட பேசிட்டாங்கன்ற சந்தோஷத்தை விட வேற என்னமா எனக்கு வேற சந்தோஷம் வேணும், நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்னு சொல்லும்போது, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும், நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு கேட்க, உடனே இங்க கோபி கேட்கிறாரு, என்னமா இனியான்னு கேட்க, அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நீங்க பேசாம நம்ம அம்மா வீட்டுக்கே வந்துருங்க, ராதிகாவோட வீட்டுக்கு போக வேண்டாம், ராதிகாவோட வீட்டுல நீங்க சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இல்லப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க என்னைக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போனீங்களோ அன்னையில இருந்து எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, நீங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாதான்ப்பா எங்களுக்கு சந்தோஷமே இருக்கும், அதனால நீங்க வந்துருங்கப்பா, பாட்டியும் நாங்களும் உங்களை நல்லா பாத்துக்கிறோம், இனி அந்த ராதிகாவும் வேண்டாம், அவங்க வீட்டுக்கும் நீங்க போக வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனியா. உடனே கோபி யோசிக்கிறாரு, என் பசங்க எல்லாரும் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க, என் அம்மா என்ன பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறாங்க, என் குடும்பத்தை வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு தான், அதனாலதான் நான் முடியலன்னு சொல்லி போன் பண்ணப்ப கூட ராதிகா போன் எடுக்காம என்ன வந்து கொஞ்சம் கூட கவனிக்காம பொறுப்பே இல்லாம இருந்துட்டா, ஆனா பாக்கியா அப்படி இல்ல, பாக்கியா வேண்டவே வேண்டாம், பாக்கியா கூட நான் வாழ மாட்டேன்னு எவ்வளவோ அவளை அவமானப்படுத்தி இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனையை கொடுத்திருந்தாலும் பாக்கியா தானே எனக்கு உதவி செஞ்சிருக்கா, இங்க என் பொண்ணு சொல்றதும் சரிதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி. எந்த பதிலுமே பேசாம இருக்கிறாரு கோபி. உடனே இங்க செழியனும், ஆமாப்பா பாட்டியும் இதுதான் ஆசைப்படுறாங்க, நீங்க எங்க கூடயே வந்துருங்க, தாத்தாவும் இல்ல, பாட்டி ரொம்பவே மனவேதனையில இருக்காங்கப்பா, உங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க, நீங்க பாட்டி கூட இருந்தீங்கன்னா பாட்டியும் சந்தோஷமா இருப்பாங்க, வீட்டுல இருக்க நாங்க எல்லாரும் உங்களை நல்லபடியா பாத்துப்போம்ப்பா, நீங்க அம்மாவை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, பாட்டி எடுக்கிற முடிவு தான்ப்பா, அம்மாவும் ஏத்துப்பாங்க, நீங்க வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம், எதையுமே இங்க செய்ய வேண்டாம்னு ராதிகா கிட்ட சொல்லி அனுப்பிட்டோம், இனி ராதிகா உங்க வழிக்கே வரமாட்டாங்க, நீங்களும் அவங்க வீட்டுக்குலாம் போக வேண்டாம், அவங்க வீட்டுல இருக்க போய் தானப்பா உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நீங்க நம்ம வீட்டுல இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பீங்க, ஆரோக்கியமா இருந்திருப்பீங்க, அம்மா சமைச்சு தர சாப்பாடு சாப்பிட்டாவே உங்களுக்கு நல்லா இருப்பா, நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இங்க இனியாவும் செழியனும். உடனே இங்க கோபி சொல்றாரு, செழியா எனக்கு ஒரு உதவி செய்வியா,
நீங்க இனியாவா இருக்கட்டும், நீ எழில்னு என் கூடயே இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். அம்மா கூட என்கிட்ட பேசிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நான் பாக்கியாவை பார்க்கவும் இல்ல, பாக்கியா கிட்ட பேசவும் இல்ல. நீ உன் அம்மா பாக்கியாவை என்ன பார்க்க வர சொல்றியா? நான் உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, உடனே இனியா சொல்றாங்க, அம்மா இப்பதான்ப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாலும் வருவாங்களோ மாட்டாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே செடின்னு சொல்றாங்க, அப்பா நீங்க மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வர ஒத்துப்பீங்கல்ல? நான் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி அம்மாவை கூட்டிட்டு வரேன்ப்பா. அம்மாவும் செல்வி அக்காவும் ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. நீங்க பார்க்கணும்னு சொன்னாலே கண்டிப்பா அம்மா வர ஆசைப்படுவாங்கப்பா. நான் கூட்டிட்டு வரேன்ப்பா அம்மாவை அப்படின்னு சொல்றாங்க இங்க செழியன். கோபி பேசின எல்லாத்தையுமே பாக்கியா கிட்ட சொல்றாங்க இனியா. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு நல்லா தெரியும் கோபியோட மனசுல இன்னும் என் மருமக பாக்கியா தான் இருக்கான்னுட்டு. தேவையில்லாம குடும்பத்துல இருந்து இங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த பாக்கியாவை பிரிச்சு கூட்டிட்டு போய் போனதுனாலதான் இந்த ராதிகாவுக்கு இப்படி ஒரு நிலைமை. இனி என் பையன் கோபி இந்த ராதிகா பேச்சை கேட்கவும் மாட்டான், ராதிகா வீட்டுக்கும் போக மாட்டான். என் பையன் கோபியை நானே நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இங்க செழியன். கோபி பாக்கியாவை பார்க்கணும்னு சொன்னதால ஹோட்டல்ல இருக்க பாக்கியாவை பார்க்கறதுக்காக போறாரு செழியன். செழியன் வரத பார்த்த உடனே செல்வி, என்ன தம்பி உங்க அப்பா பக்கத்துல இருக்காம நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல அம்மாவை பார்க்கணும்க்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க பாக்கியாவும் என்ன சொல்லி ஆச்சுன்னு கேட்க, இல்லம்மா அப்பா உங்ககிட்ட பேசணும், உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு தெரியலமா, நீங்க உடனே கிளம்பி வாங்கல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்லியா பேசுற? அதான் உங்க பாட்டி இருக்காங்க, நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல, ஏன் ராதிகா வரலையா என்ன? ராதிகாவை முதல்ல வரவீங்க, ராதிகா பக்கத்துல இருந்து பாத்துப்பாங்க. உங்க அப்பா கிட்ட பேச எனக்கு வேற எந்த விஷயமும் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் எதுக்கு அங்க வரணும்? உங்க அப்பா கிட்ட நான் எதுக்கு பேசணும்? அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் செழியன் பாக்கியா கிட்ட எடுத்து சொல்லி, அப்பா கிட்ட வந்து ஒரே முறை பேசுங்கம்மா, அப்பா ஏதோ பேசணும் போல அப்படின்னு சொல்லி பாக்கியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு பக்கம் அத்தை ஈஸ்வரி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, என் பசங்க நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. என்னை பத்தியும் என் நிலைமையை பத்தியும் இந்த செழியன்